ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளியும் கேரட்டையும் வச்சு நல்லா ரப் பண்ணி அதை சுற்றி ஒரு ஃப்ரேம் போட்டு அதை தூக்கி மியூசியமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்க அதை ஆர்ட்னு நம்பிடுவாங்க. இதுதான் அந்த ஃப்ரேமிங் எஃபெக்ட். மேனேஜர் சொன்னால் ஒரு வேலையை பண்ணுவோம், அதே டீமில் கூட இருக்கவங்க சொன்னால் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கே ஃப்ரேம் என்னன்னா மேனேஜருங்கிற ரோல் தான். ஸோ நீங்கள் யார்கிட்ட எப்படி என்ன ஃப்ரேமில் பேசி வேலையை முடிக்கணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள். இது கம்யூனிகேஷன் சீரிஸ் பாகம் 33. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா பெத்தட்டிக் இல்லை புவர் பர்சன் அப்படிங்கிற ஃப்ரேமில் போனால் தான் உங்களுக்கு அவங்க பாவப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா வெல் விஷர் அப்படிங்கிற ஃப்ரேமில் போங்க. அப்போ தான் நீங்கள் அதை கொடுக்குற ஃபீட்பேக் எடுத்துப்பாங்க, கிரிட்டிசிசமாக நினைக்க மாட்டாங்க. மூணாவது உங்களுக்கு ட்ரிப் வெளியே போகணும் அப்படின்னா வைப்ரண்ட் பர்சனுங்கிற ஃப்ரேமில் போங்க. நோ ஒன் வாண்ட்ஸ் டு கோ அவுட் வித் போரிங் பர்சன்ல. நாலாவது நெகோசியேஷன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஐ டோன்ட் கிவ் அ டேம் அப்படிங்கிற ஃப்ரேமில் தான் போகணும், இல்லைனா உங்களை அவங்க டாமினேட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் ஒருத்தர் பேட் நியூஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ரிலையபிள் பர்சனுங்கிற ஃப்ரேமில் போங்க. அப்போ தான் அவங்க உங்கள்ட்ட எம்பத்தைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஃப்ரேம் எடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஆஃபீஸ் மக்கள் எல்லாருக்கும்